Hi everyone, welcome back to Banu Samee kitchen. நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான மொறு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு பக்கோடா தாங்க செய்ய போறோம். வீட்ல இருக்கிற பொருள்களை வச்சு இதை நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். உங்க குட்டீஸ்க்கு இது ரொம்பவே பிடிக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த பக்கோடா செய்யறதுக்கு 2 ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் ஸ்வீட் கார்னே போதுமானது. இது மேல இருக்கிற தோல் எல்லாத்தையும் எடுத்துருங்க. இப்போ நமக்கு ஸ்வீட் கார்ன் ஈஸியா கடைகள்லயே கிடைக்குதுங்க. தோலை முழுசா எடுத்துட்டு கத்திய வச்சு இந்த சொலைகளை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திய வச்சு கட் பண்ணீங்கன்னா அதுவே அழகா வந்துருங்க. பாருங்க, நான் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை கையால இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுருங்க. ஏன்னா ஒன்னும் ரெண்டுமா ஒட்டிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கையால உதிர்த்து விட்டுருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. இப்ப நாம இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாய் தூளுங்க. உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல நீங்க சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியா தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா பவுடர் இருந்தா அதுவும் நீங்க சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமா நறுக்குன கொத்தமல்லி தலைகளை சேர்த்துட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சேர்த்துக்கோங்க, ஜாஸ்தி வேண்டாம். இப்போ நாம இதை கையால நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கேன். அந்த மசாலா ஃபுல்லா அந்த சோளத்தோட கலந்து வரணுங்க. இது நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு இதை ஒரு வடை பதத்துக்கு கொண்டு வாங்க. பக்கோடா பதம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். ரொம்பவும் ஜாஸ்தி தண்ணி ஊத்திட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா தெளிங்க. கையில பிடிச்சிங்கன்னா அது பிடிக்கிற பதத்துக்கு வரணும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு மட்டும் பிசைங்க. ஒரு எக்ஸாக்டா சொல்ல போனா ஒரு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணியே தேவைப்படும். பாருங்க, கையில கொஞ்சம் எடுத்து இப்படி பிடிச்சிங்கன்னா அது நல்லா பிடிக்கிற பதத்துக்கு வரணும். உருண்டை பிடிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு வரணும். உதிர்த்து விட்டா விழுந்துடணும். இந்த தான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்ப கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பால்ஸ் ஆக்கிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே எடுத்து கூட நீங்க போடலாம். இந்த மாதிரி நாம இதை எண்ணெயில சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அடுப்பு தீயை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. உங்க கடாயில எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு இதை நீங்க சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இல்லைன்னா வெளியில மட்டும் வேகும், உள்ள வேகாது. லோ ஃப்ளேம்லயே வச்சு இதை நீங்க வறுத்துக்கோங்க. இல்லைன்னா சீக்கிரமா மேல மட்டும் கருப்பாயிடும். ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்குங்க. உங்க குட்டீஸ்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். கார்ன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். பாருங்க, 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கடாயில இருந்து எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் சட்டு சட்டுன்னு போட்டு எடுத்துருங்க. ஏன்னா சோளம் ஈரப்பதம் கொடுக்கும். இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.